துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான ஒரு பலன்களையும் எச்சரிக்கை நிறையும் தரான்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவான நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 நாணயங்கள் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குளிரில் ரொம்ப இதாயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ ஏன் இப்படி பண்ண, அதனால தான் நீ இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு இனி அளந்து போடு, இந்த பக்கம் தராசு வச்சுக்கோ. இதில் வந்து ஒரு உறவினர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட பிறந்தவங்க கிட்ட தான் உங்கள் சண்டை இருக்கும். வணக்கம், திஸ் இஸ் பாலா பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடாரு. எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்துல இருந்து, அதாவது மீனத்துல இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்துல யார் இருக்கா, குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்துல தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையா யாரை பார்க்குறாரு, நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு, எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு, பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்லுவோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு அவன் தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான ஒரு பலன்களையும் எச்சரிக்கை உணர்வையும் தரான்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவான கார்டு, நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்திருக்கு. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய வேலையோட அமைப்பு என்றைக்குமே குறைவில்லாமல் இருக்கும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டுமே உண்மையாக இருப்பீங்க. ஒரு மனதிற்கு எப்பவுமேவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். மனசளவுல யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாதுன்னு இருக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஒரு ஏமாற்றத்தையும் சில இழப்புகளையும் பார்த்துட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஸ்டாரு பிரகாசமாக எரியுது. உங்களை சுற்றி எத்தனை ஸ்டார் நட்சத்திரங்கள்னு பாருங்களேன். தண்ணி நீர்நிலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் ஒரு நிம்மதியான சூழலில் கொண்டு வந்து விட போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே வேலை மாற்றம், அதன் மூலம் கடல் கலந்து வியாபாரம் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் மீன்பிடி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க, கப்பல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்கன்னா அதன் மூலம் ரெட்டிப்பு லாபம், அதன் மூலம் ரெட்டிப்பு வருமானம். எப்பவுமே நான் கடலுக்கு போனால் இது முன்னாடிலாம் பார்த்தேன்னா நான்லாம் அத்தனை ஒரு கப்பல் சின்ன சின்ன கப்பல் நான் வச்சுருந்தாலும் போட் சின்ன சின்ன போட் வச்சுருந்தாலும் எனக்கு ஓரளவாவது மீன் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அகப்பட்டு கிடந்துச்சு, நல்லா பண்ணேன். ஆனால் இப்போலாம் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே மாட்டிக்கு. என்ன போனாலும் ஒரு போராட்டம், அங்கே போனால் அந்த பக்கம் ஒரு போராட்டம் நடந்துக்கிருக்கு. அதன் மூலமாக எங்களை மீன் பிடிக்க தடை பண்ணிட்டாங்க, இல்லை போக முடியல, இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் அதன் மூலம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது. அதன் மூலமாக இல்லைப்பா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலான்னு சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மீன் கிடைக்குது. அதை வச்சு என்ன சொல்ல போகிறீங்கன்னா லாபம் அதிகமாக வரப்போகுது. ஒரு போட் வாங்கின இடத்துல இப்போ 2 போட் வாங்க போகிறீங்க. நிச்சயமாக தொழில் பெருக போகுது. இது இந்த மீன்பிடி தொழிலுக்கு மட்டும் அல்லாது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அனைத்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்குமே, அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ஒரு பவுடராக இருக்கட்டும், நீரில் கலந்து குடிக்கணும், பாலில் கலந்து குடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தொழிலுமே நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 நாணயங்கள் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குளிரில் ரொம்ப இதாகிட்டு, அதாவது சாப்பாட்டுக்கு காசுக்கு கையேந்தி நிற்காங்க 2 பேர். அப்படிங்கும்போது நீங்கள் தானம் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த லெவலுக்கு நீங்கள் போகிடுவீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் எனக்கு என் வீட்டுக்கும் எனக்கும் சாப்பாடுக்கு பண்ணவே வருமானம் தடையாக இருக்குது. இதில் நான் எப்படி மற்றவங்களுக்கு போடுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்குற இந்த டைமில், இல்லைப்பா உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி எத்தனை நாணயம், 6 நாணயம் இருக்குது. கை நிறைய இந்த பக்கம் என்னதுன்னா தராசு, இந்த பக்கம் என்னது அள்ளி அள்ளி கொடுக்குறது. அதாவது இதற்கு முன்பு அளக்காமல் போட்டிங்க. அளக்காமல் யார் என்ன கேட்டால் அள்ளி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தலையில் துண்டு போட்டு நம்ம உட்காந்துட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன சனி பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ ஏன் இப்படி பண்ண, அதனால தான் நீ இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு இனி அளந்து போடு. இந்த பக்கம் தராசை வச்சுக்கோ. இவங்களுடைய கஷ்டம் உண்மையிலே இவ்வளோ தூரம் இருக்குதா, இவங்களுடைய தேவை உண்மையிலே இருக்குதான்னு சொல்லி அதை பார்த்து நீ போடு, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கை என்ன பண்ணுறாரு, தராசை கொடுக்குறாரு, இந்த பக்கம் ஒரு கை போடுது. இப்படிப்பட்ட மனிதர்களை நீ எடை பார்த்து அதற்கேற்றவாறு நீ நடந்துக்கோங்கிற ஒரு அறிவுறுத்தலை இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் உங்களுக்கு தாராரு. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் 2 கார்டுகள். இதில் ஒரு உறவினர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கூட பிறந்தவங்க கிட்ட தான்
உங்கள் சண்டை இருக்கும். ஆனாலும் அது நிரந்தரமான சண்டைனா கிடையாது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறது, இது அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாத சனி பகவான் வக்ர பயிற்சி காலம். என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நிச்சயமாக சிவன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணணும். நான் விநாயகர் வழிபாடு தினமும் காலைல நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க, இல்லை சும்மா எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட ஒரு விநாயகரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு போங்க. நின்று நீங்கள் உருகி மனதார உருகி போய் சாமி கும்பிட்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு போய் இப்படி நான் போகிறேன்பா, போயிட்டு வரேன் டாட்டா அப்படி மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் கிளம்புனாலேவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரி, என்ன மாதிரியான உறவு இந்த டைமில் வெளியில் போகும், உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், எனக்கு உங்கள் சங்காத்தமே வேணாம்ப்பா சாமி, இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு நான் வெளியில் தனியாக இருக்கேன். அதாவது சுற்றி சுற்றி ஒரே தெருவில் ஒரே ஊர்லலாம் இருப்பாங்க. ஆனால் இருக்கிற பஞ்சாயத்து என்னால் தீர்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு வெளியூருக்கு ஓடுறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. வேறு எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.